நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இதனாலில் கர்த்தர் நம்மிடம் பார்த்து கூறுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் நீக்கி கர்த்தர் செழிப்பான இடத்திற்கு அழைத்து வருவேன் என்று வாக்குத்தத்தமாய் கூறியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள அப்பாவை நோக்கி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்புள்ள எங்கள் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற விசுவாசிக்கிற அன்புக்குள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீ தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆக்குவீங்க. நீர் கூறிய வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளை செழிப்பான இடத்திற்கு அழைச்சிட்டு வாங்கப்பா. நிறைவான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க. தகப்பனே, உங்களை சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாய், சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராய்.